பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை நியாயமாக கேட்ட பின்னும் தர மறுத்ததால் பகவான் கிருஷ்ணனையே தூதுவாக அனுப்பினான் பாண்டவர்கள். அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய புத்திமதிகளை உபதேசங்களை கூறினான். ஆனால் எதனையும் செவிமடுக்கவில்லை. பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி யார் பேச்சையும் கேட்காமல் மாறாக தூதுவனாக வந்த கிருஷ்ணனையே கட்டி போட திட்டம் போட்டான் துரியோதனன். சாத்தகி மூலமாக இதை அறிந்த பகவான் கிருஷ்ணன் என்னையே கட்டி போடுகிறானா என்று விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பகவத் பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். ஆனால் அந்த விஸ்வரூப தரிசனம் கொடுத்த பின்னும் துரியோதனனுக்கு புத்தி வரவில்லை. கெட்டவன் என்றும் கெட்டவனே, எவ்வளவு நல்ல உபதேசங்களை கூறினாலும் அவன் மனம் ஏற்கவில்லை. ஏன்னா சாக்ஷாத் களி அவன். அப்போ இதற்கு தீர்வு வேறு வழியே இல்லை, யுத்தம் தான் என்று பகவான் கிருஷ்ணன் தீர்மானித்து இன்னும் 7 நாட்களில் யுத்தத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று குந்தியை சந்தித்து உன்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஏதானும் இருக்கிறதா என்று கேட்பதற்கு நீண்ட உபதேசத்தை கூற, இதனை பீஷ்ம துரோணாதிகளும் கேட்டு அவர்களும் தங்கள் பங்குக்கு உபதேசித்தனர். ஆனால் எதையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்த பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறி, பாண்டவர்களில் மூத்தவன் நீ, ராஜ்ய பரிபாலனம் நீயே ஆள வேண்டும் என்று கூறியும் கூட நான் நிச்சயமாக துரோகம் செய்ய மாட்டேன் துரியோதனனுக்கு என்று கூறி மறுத்தான் கர்ணன். அப்ப தர்மத்தின் பக்கம் நீ நிற்க மாட்டாய் என்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் கிளம்பினான். உபப்ளாவ நகரத்திற்கு வந்து இங்கு என்ன நடந்தது என்பதை பாண்டவர்களிடம் கூற, யுத்தமே இதற்கு முடிவு என்று தீர்மானம் ஆன பின்னாடி குருட்சேத்திரத்திற்கு சென்று தர்மராஜன் கூடாரங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். ஏன்னா தங்குவதற்கும் வீரர்கள் உறங்குவதற்கும் உணவிற்கும் யாக யஜ்ஞங்களை செய்து நிறைய தான தர்மங்களை தர்மராஜன் செய்தார். எப்படி பாண்டவர்கள் தூதுவராக அனுப்பினார்களோ அதே போல துரியோதனன் சகுனியின் மகனான உலூக்கனை எவ்வளவுக்கு எவ்வளவு பாண்டவர்களுடைய மனதை காயப்படுத்த முடியுமோ அதர்ம வார்த்தைகளை உலூக்கனிடம் கூறி தூதுவனாக அனுப்பி வைத்தான். இது அனைத்தையும் கேட்டவுடன் பீமனுக்கு கண்கள் சிவந்து பற்கள் நர நர என்று கடித்தான். ஆனால் தர்மராஜனோ அவனையும் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், அல்ல போகணும் அப்படின்னா போலாம் அப்படின்னு அந்த தயையோடு கூறினான் தர்மராஜன். இப்போ அடுத்து வேதவியாசர் திருதராஷ்டிரனை காண வரும் பொழுது, போரில் யார் ஜெயிப்பார்கள் தோற்பார்கள் என்கின்ற சகுனம் முன்கூட்டியே நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்க, சகுன சாஸ்திரம் என்று உண்டு. அப்போ என்ன என்ன நடந்தால் வெற்றி, எது எது தெரிந்தால் நமக்கு தோல்வி என்பதனை விவரமாக கூறினார். திவ்ய திருஷ்டிதனை சஞ்சயனுக்கு அளித்து திருதராஷ்டிரனுக்கு அவன் என்ன என்ன சந்தேகங்கள் கேட்கிறானோ அவனுக்கு சொல்ல எத்தனைத்தான் சஞ்சயன். முதல் கேள்வியாக இந்த பூமி எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விருத்தாந்தம், அதாவது பூகோள வர்ணனை அற்புதமாக சொல்லி முடித்தார். உடனே அவன் சென்றவுடன் சிறிது நாட்கள் ஓடிய பின் சஞ்சயன் மீண்டும் வந்து சந்திக்க, அதற்குள் யுத்தம் பிராரம்பம் ஆகியிருந்தது. அப்போ என்ன நடந்தது யுத்த களத்தில் சஞ்சயா கூறு அப்படின்ன உடனே அவருடைய முதல் வார்த்தை பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பித்தார். ஐயோ, அஸ்தினபுரத்தினுடைய தூணாக இருந்தாரே, என்னுடைய குழந்தைகளை அவர் நிச்சயம் காப்பார் என்று முழுமையாக நம்பினேனே, நான் செய்த காரியமே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டது என்று மனம் நொந்தார்.
சிறுவயது முதலே துரியோதனன் செய்கின்ற அத்தனை அதர்மத்திற்கும் துணை போனவன் என்று அவனுடைய வம்சமே அழிவதை கேட்க கேட்க அவனால் தாழ முடியவில்லை திருதராஷ்டிரன். அப்போ என்ன நடந்தது, எப்படி வீழ்ந்தார் அப்படின்னு சொன்ன உடனே மகாபாரத யுத்த ஆரம்பத்தில் இருந்து அவன் கூற, கௌரவாதிகள் மற்றும் பாண்டவர்கள் தங்களுடைய சேனைதனை எப்படி நிறுத்தினார்கள், கௌரவர்கள் பீஷ்மர், அந்த பீஷ்மரை காப்பதற்காக அதற்கு பின்னால் துச்சாசனன் முதலியோர், அதற்கு பின்னால் 10,000 மத யானைகளை கொண்ட மகத தேசத்து ராஜா என்று அற்புதமான வியூகத்தை வகுத்திருந்தனர் கௌரவர்கள். மட்டுமா பாண்டவர்கள் சளைத்தவர்கள் அல்ல, பாருங்க, வஜ்ர வியூகம் என்கின்ற அற்புதமான வியூகத்தில் பாண்டவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். படைகளை மேலே மேலே நாம போரத்துக்கு உண்டான பாதையை ஏற்படுத்தி கொடுப்பவன் யார், அவன்தான் பலசாலியாக இருக்க வேண்டும் என்று சேனாதிபதியாக இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னனும் பீமசேனனும் முன் நிறுத்தப்பட்டனர். ஏன்னா பீமனை எதிர்ப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. கூடுமானவரை அவனுடன் எந்த வீரர்களும் போரிடவில்லை என்றே சொல்ல வேண்டும். யானைகளோடு ஒரு யானையை எடுத்து இன்னொரு யானையின் மேல் அடிக்கும் அளவிற்கு பலசாலி. அப்படியே அந்த பாதை இதனை ஏற்படுத்தி கொண்டே முன் சென்றவன் யாருன்னா பீமசேனன். அப்போ திருஷ்டத்யும்னன், அதுக்கப்புறம் பீமன், இவங்க 2 பேரையும் காப்பாற்றுவதற்காக, அதாவது எப்படி தேவதைகளுக்கு ஷண்முகன் சேனாதிபதியாக இருந்தானோ அதே போல பெயரளவில் திருஷ்டத்யும்னன் என்று சொல்லாடும் பீமசேனனே சேனாதிபதியினுடைய வேலைகளை முழுமையாக செய்து கொண்டிருந்தார். எப்படின்னா ஒரு சிம்மம் வருவது போல இருக்கும். அடுத்து பாருங்க, அவனை எதிர்த்து நிற்பவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. அவனுக்கு பின் கைகேய ராஜனும் திருஷ்டகேதுவும் பீமசேனனையும் திருஷ்டத்யும்னனையும் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி பின்னாடி ஒரு அரணாக இவா 2 பேரும் இருந்தாங்க. அது மட்டுமா, நகுல சகாதேவர் எப்படின்னா பீமனுடைய ரத்தத்தினுடைய காவலர்களாக அவனோடையே செல்ல வேண்டும். சரி, அப்போ அந்த பீமசேனன் பின்னாடி நாம் ஏற்கனவே சொன்னோம் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கைகேய ராஜா திருஷ்டகேது, அவர்கள் பின்னாடி அபிமன்யு மற்றும் உப பாண்டவர்கள். பீமசேனன், அடுத்து கைகேய ராஜா திருஷ்டகேது, பீமனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று காப்பவர்கள். அந்த திருஷ்டகேது கைகேய ராஜா பின்னாடி அபிமன்யு மற்றும் உப பாண்டவர்கள். அதற்கு பின் சிகண்டி. அந்த சிகண்டியினுடைய காவலன் யாருன்னா அர்ஜுனன். ஏன்னா பீஷ்மரை வீழ்த்தும் வரை சிகண்டிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய அரணாக நின்றவன் யாருன்னா அர்ஜுனன். அப்போ அர்ஜுனனுக்கு பின்னே தர்மராஜன். அந்த படைக்கு நடுவில் அந்த பாண்டவர்களுடைய தலைவரான தர்மராஜன் நிறுத்தினர். ஏன்னா தர்மராஜனை முடித்தால் யுத்தமே முடிந்தது. அதனால தர்மராஜனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். அப்போ தர்மராஜனுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மிகப்பெரிய யானை படை. அதுவும் எப்படின்னா மத யானைகள். அந்த தர்மராஜனை காப்பதற்காக ஒரு பக்கம் விராட்டராஜன், இன்னொரு பக்கம் திருப்பதராஜன். இவா 2 பேரும் தர்மராஜனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதனுடைய காவலர்கள். அவர்கள் மிகப்பெரிய வீரர்களாக இருந்தாலும் தர்மராஜனை ரட்சணை செய்வது இவா 2 பேருடைய பொறுப்பு. இப்படி அற்புதமான வஜ்ர வியூகத்தை பாண்டவர்கள் அமைத்திருந்தனர். பீஷ்மர் அவர் எப்படின்னா வெள்ளை வஸ்திரம், அவருடைய துவஜம் அப்படின்னா தாள விருட்சம், இந்த பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய கொடியில் அது பறித்திருக்கும். அது போக பாருங்க, அது கூட 6 நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். இதுதான் பீஷ்மருடைய துவஜம். துவஜம்னா கொடி. அந்த கொடியில் அந்த பறக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சித்திரம். அஸ்வத்தாமனுடைய துவஜத்தில் சிம்மம் மற்றும் ஒரு கபினா குரங்கு. சிம்மமும் குரங்கும் சேர்ந்து இருந்தது அஸ்வத்தாமனுடைய துவஜத்தில். துரோணாச்சாரியனுடைய துவஜத்தில் கமண்டலம். அது மட்டுமா, அப்புறம்னா பாருங்க துரியோதனுடைய துவஜம்,
அந்த துவஜத்தில் சர்ப்பம் பறித்திருக்கும். இப்படி ஒவ்வொருத்தனுடைய ரதம், அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய துவஜத்தில் சின்னங்கள் பறித்திருக்கும். இதையெல்லாம் மகாபாரதம் வர்ணிக்கிறது. எவ்வளவுதான் அந்த துவஜத்தில் சின்னங்கள் பறித்திருந்தாலும் அவைகள் சித்திரங்களே. ஆனால் அர்ஜுனுடைய துவஜம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்து துவஜங்களையும் மீறி நின்றிருந்தது. ஏன்னா அது கபித்வஜம், அது சித்திரம் அல்ல. சாக்ஷாத் ஹனுமந்தன் அந்த துவஜத்தில் நின்று கொண்டு அவன் எவ்வளவு பெரிய வேலையை செய்தான் தெரியுமா? கர்ஜித்தான். அந்த கர்ஜனை சப்தத்தில் சுமார் 10,000 பேரு என்ன சொல்றது, கை கால் நடுங்கி மூர்ச்சையுற்று விழுந்தனர். திடீரென அந்த போருக்கு நடுவில் தன்னுடைய வாளினை ஓங்கி பூமியில் அடிப்பான். யாரு? துவஜத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன். அந்த வீரர்கள் அந்த போர் புரியும் பொழுது அந்த வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகத்தை ஊக்குவிப்பதற்காக, பாண்டவர்களை ஊக்குவிப்பதற்காக அந்த வாளை பூமியில் அடித்தவுடனே எத்தனை பேர் சேர்ந்த மாதிரி கௌரவர்கள் விழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு துவஜத்தில் வெறும் சித்திரமாக மட்டும் இல்லாமல் அர்ஜுனுடைய துவஜத்தில் சாக்ஷாத் ஹனுமனே இருந்து கொண்டு அவனும் போர் புரிந்தான் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. வாயுதேவனுடைய 2 அவதாரங்கள். பீமசேனன் பிரத்யக்ஷமாக இருந்து கொண்டு ஒரு பக்கம், இன்னும் சொல்ல போனா 11 அக்ஷௌணிகளில் 6 அக்ஷௌணியை முழுவதுமாக முடித்தவன் பீமசேனன். நடுவில் ஹனுமன் இருந்து கொண்டு கையில் வாளெல்லாம் அவனுக்கு தேவையில்லை, அவன் ஒரு கர்ஜனையினாலே அனைவரையும் முடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. அது பீமனுக்கு ரக்ஷகனாக ஹனுமன். அது மட்டுமா அப்படின்னா காலால் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அது மற்ற துவஜமெல்லாம் சும்மா சித்திரம், அவ்வளோதான். இப்போ நான் சிம்மம்னு சொன்னேன், சிம்மம் வரைந்திருக்கும், சிம்மம் நேரடியாக வருமன்னா இல்லை. அப்போ பயங்கர சப்தம் செய்து கொண்டே இருந்தார். ஒரு முறை சப்தம் அப்படின்லாம் இல்லை, மேலக போக 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 அது உற்சாகம் கொடுப்பதற்காக அந்த சப்தம் துவஜத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு எழுதுறாங்க. அடுத்து பீமசேனன் எப்படி சென்றான் அப்படின்னு வர்ணிக்கிறது. தன்னுடைய கதையை தரையில் இழுத்து கொண்டு சென்றான். அப்படின்னா அந்த கதையினுடைய பலம், வெயிட் எப்பேற்பட்டதா இருக்கும். ஒரு தடவை அந்த கதையை சுழற்றினால் அப்படியே என்ன சொல்லுது, தூள் தூள் ஆகிவிட வேண்டும். அடிப்பது, தலை சுழற்றி விழுவது அதெல்லாம் சும்மா. அதற்கு மேல் அவன் மாமிச பிண்டம் தான். அந்த மாதிரி பலமான கதையை பீமசேனன் இழுத்து சென்றான். யாரும் அவன் முன்னால் நிற்கக்கூட முடியாது, அப்பேற்பட்ட பலசாலி. வஜ்ரவியூகம் என்று அசாத்தியமாக அமைத்திருந்தனர் பாண்டவர்கள். ஆனால் தர்மராஜனுக்கு திடீர்னு பயம். அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த வஜ்ரவியூகம் அதெல்லாம் சரி, ஆனால் இப்போ நாம் போரிடுவது பீஷ்ம துரோணாச்சாரியார் முன்னாடி, நம்மளால ஜெயிக்க முடியுமா? நம்மகிட்ட இருக்கிறது 7 சைன்யம், அவாகிட்ட 11 சைன்யங்கள் இருக்கே, நாம் என்ன பண்ணும்? நிஜமாலுமே எனக்கு ஒரு விதமான பயமாக இருக்கிறது என்று தர்மராஜன் கேட்க, அர்ஜுனன் பாருங்க தைரியம் மூட்டுகிறான் தன்னுடைய அண்ணனுக்கு. அண்ணா, நாம் அமைத்திருக்கக்கூடிய வியூகம் என்பது சாஸ்திர ரீதியான வியூகம். அதனால் எதற்கும் கவலைப்படாதே. ஏன்னா எண்ணிக்கை என்பது என்றுமே முக்கியமில்லை. அப்போ சூரராக இருக்கும் பொழுது, ஒவ்வொருவரும் வீரராகவும் சூரராகவும் இருக்கும் பொழுது, நம்மை எதிர்த்து எவ்வளவு மகத்தான சைன்யம் வந்தாலும் அதை நிச்சயமாக நாம் வென்றுவிட முடியும். அது மட்டுமே வீரம், ஜெயம் என்பது பராக்கிரமத்திலிருந்து வருவதே ஒழிய அந்த படைகளின் எண்ணிக்கையை வைத்து வருவது அல்ல. அது மட்டுமல்லாமல் நம்மிடம் சத்திய மார்க்கம் முக்கியம். நாம் நிஜமாலுமே வேண்டுமென்று அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு யுத்தம் செய்பவர்கள் அல்ல. நம்மளுடைய நோக்கம் நமக்கு உரிய ராஜ்யத்தை நாம் பெற வேண்டி, அதுவும் யுத்தம் வேண்டாம் என்று பலமுறை கேட்டும்
மறுத்தவர்களுடன் அதர்மத்தை எதிர்த்து நாம் போர் புரிகிறோம். அதனால கண்டிப்பா வெற்றி தானே தவிர தோல்வியை பற்றி அந்த சிந்தனையே உனக்கு தேவையில்லை. ரைட். அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தம் என்பது அகங்காரத்தினால் வந்தது அல்ல, தர்மத்தினால் நாம் செய்கின்ற விஷயம். அது போக சகல வேதங்களின் பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் எங்கு இருக்கிறானோ அங்கு ஜெயம்தான். பாருங்க, எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு ஜெயம் என்ற ஒரு வார்த்தை. எங்கு கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கு ஜெயம். தர்மமே கிருஷ்ணன், கிருஷ்ணனே தர்மம். இவா ரெண்டு பேரும் வேறு இல்லை. தர்மம் வேறு, கிருஷ்ணன் வேறு இல்லை. இவா ரெண்டு பேரும் இருக்கும் இடத்தில் ஜெயம் இல்லாமல் வேறு என்ன ஆகிவிட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை அர்ஜுனன் தர்மராஜனுக்கு தைரியம் ஊட்டி கொண்டிருக்கிறான். இதில் நகைச்சுவை என்னவென்றால், இன்னும் 5 அல்லது 10 நிமிடங்களில் காண்டீபத்தை கீழே போட்டுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தலையில் கை வைக்கப் போகிறான் அர்ஜுனன். என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.